Hi guys, welcome to Code in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 2116. செக் இஃப் அ parenthesis string கேன் பி வேலிட். ஒரு parenthesis string வந்து எப்போ வேலிட் அப்படின்னா if it has equal number of open and closed. So this is a valid parenthesis string. ஓகே, அதே மாதிரி இப்படியும் இருக்கலாம். அதே மாதிரி இப்படியும் இருக்கலாம். ஓகே, these all are valid combinations, meaning இந்த ஓப்பனுக்கு open and closed, open and closed, open and closed, open and closed. I'll be left with nothing. Okay, பட் ஆனால் இங்கே என்னன்னா அந்த மாதிரி பேரந்தசிஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லாக்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. 0 மீனிங் அன்லாக்ட், 1 மீனிங் லாக், விச் மீன்ஸ் அந்த பொசிஷன் வந்து லாக் ஆயிருக்கு. அன்லாக்காக இருந்தது அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ. ஓகே, ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் தேர்ட் இண்டெக்ஸும் லாக் ஆயிருக்கு. இந்த இண்டெக்ஸும் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரும் லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த க்ளோஸ் பேரந்தசிஸ் லாக் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் யூ கேன் நாட் மாடிஃபை. பட் அந்த அதர் சைட் மீதி 4 இண்டெக்ஸ் வந்து அன்லாக் ஆயிருக்கு. அன்லாக்னா யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ. ஸோ இது ரெண்டும் வந்து அன்லாக் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஃபோர்த் இண்டெக்ஸில் க்ளோஸ் இருந்ததை நான் ஓப்பன் அசியூம் பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லிஃபை பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நல்லிஃபை பண்ணலாம். இது வந்து அன்லாக்காக இருக்கிறதுனால இதை ஓப்பன் அசியூம் பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லிஃபை பண்ணலாம். ஓகே, நீங்கள் இந்த டெஸ்ட் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஓப்பன் க்ளோஸ் அண்ட் ஓப்பன். ஓகே, பட் ஆனால் இந்த ரெண்டு ஓப்பன் வந்து லாக்டு, இது ரெண்டு அன்லாக்டு, விச் மீன்ஸ் நான் இதை வந்து இப்படியே அசியூம் பண்ணி ஐ கேன் மேக் திஸ் ஸ்ட்ரிங் as வேலிட், விச் மீன்ஸ் ஐ கேன் ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி பண்ண முடியலன்னா ஐ ஷுட் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ். அண்ட் இன்னொரு நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்து ஆட் லென்த்தாக இருந்தது அப்படின்னா there is never a possibility for getting the string as making the string as valid. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து வேலிடாக மாற்றவே முடியாது. ஓகே, ஆட் லென்த்தாக இருந்தால், அதுதான் இந்த லாஸ்ட் கேஸும். ஆட் லென்த்தாக இருந்தால் அது லாக்காக இருந்தாலும் அன்லாக்காக இருந்தாலும் யூ கேன் நாட் மேக் திஸ் ஆஸ் வேலிட். ஓகே, ஸோ அதனால் ஆட் லென்த்தாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் அவே ரிட்டர்ன் ஃபால்ஸ். இன்னொன்று வந்து ரெண்டு வேரியபிள் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மேக்ஸ் ஓப்பன் சீன், இன்னொன்று வந்து மினிமம் க்ளோஸ்டு ரிக்வயர்ட். மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட்னா என்னென்னா, நான் இப்போ ஒரு இண்டெக்ஸில் நிற்கிறேன், அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நான் எத்தனை ஓப்பன் பார்த்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி எத்தனை க்ளோஸ் இன்னும் வேணும் எனக்கு. நான் ஒரு வேளை லெட்ஸே 2 ஓப்பன் பார்த்துருக்கேன் அப்படின்னா மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட் வந்து எனக்கு 2ன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஏன்னா 2 க்ளோஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். லெட்ஸே எல்லாமே லாக்டு. ஓகே, எல்லாமே லாக்டு அப்படின்னும் போது 2 ஓப்பன் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா 2 க்ளோஸ் எனக்கு வேணும்னு அர்த்தம். கரெக்டா? அதே மாதிரி மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் 2 பேரை பார்த்துருக்கேன்னு சொல்லும், 2 ஓப்பனாக பார்த்துருக்கேன்னு சொல்லும். ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐத் கேரக்டர் வந்து ஸ்டேட்டஸ் வந்து லாக்டாக இருக்கும்போது ஐத் கேரக்டர் வந்து ஓப்பனாக இருந்தால் நான் ஒரு ஓப்பன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஓப்பன் சீனை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன், மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டையும் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். கரெக்டாக? ஏன்னா ஒரு ஓப்பன் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக +1 பண்ணுறேன், ஒரு ஓப்பன் வேணுன்றதுக்காக மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை வந்து ஒரு க்ளோஸ் வேணுன்றதுக்காக மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே நான் ஒரு க்ளோஸ் பார்த்துருக்கேன் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து லாக்ட் அப்படின்னா அதை நான் மாற்ற முடியாது. கரெக்டாக? அதனால மேக்ஸ் ஓப்பன் சீனை வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஏன்னா இந்த லெட்ஸே சி 4மே லாக்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து நான் ஓப்பன் பார்த்துருக்கேன், மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து 2 இது வரைக்கும். பட் நான் இங்கே க்ளோஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த ஓப்பன் எனக்கு தேவையில்ல, ஐ கேன் நெக்லெக்ட் இட், ரைட்? ஸோ அதனால் மேக்ஸ் ஓப்பன் சீனை வந்து நான் குறைச்சிட்றேன் அண்ட் மினிமம் ஓப்பன் ரிக்வயர்டும் நான் குறைச்சிட்றேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாமே வந்து லாக்டாக இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து எத்தனை ஓப்பன் பார்த்துருக்கேன், மேக்ஸ் ஓப்பன் சீன் இவ்வளோ, மினிமம் ஓப்பன் ரிக்வயர்டு இவ்வளோ. ஓகே, டன். ஓகே, இது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிரும். பட் ஒருவேளை இது வந்து அன்லாக் சினாரியோவுக்கு எப்படி இருக்கும்? லெட்ஸே இந்த ரெண்டு வந்து அன்லாக்டாகி இருக்குது அண்ட் இது ரெண்டுமே ஓப்பனாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி இருக்கும்?
ஸோ அங்கே தான் வந்து நம்ம இன்னொரு எல்ஸ் பிளாக் எழுதுகிறோம். எல்ஸ்ன்றது வந்து இஃப் இட்ஸ் அன்லாக், ஸ்டேட்டஸ் வந்து அன்லாக்காக இருக்குதுன்னு அர்த்தம் டேரெக்டாக. ஓகே, அது வந்து அன்லாக்காக இருந்தால் என்ன அர்த்தம்? யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் ஓப்பன் ஆர் க்ளோஸ். ஓப்பனாகவும் கன்சிடர் பண்ணலாம், க்ளோஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். லெட்ஸே நான் வந்து இதை ஓப்பனாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன கேரக்டர் வேணா இருந்திருக்கலாம், ஓப்பனாகவும் இருந்திருக்கலாம், க்ளோஸாகவும் இருந்திருக்கலாம். நான் ஓப்பனாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸ் ஓப்பன் சீனை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மினிமம் க்ளோஸ்ட் ரிக்வயர்டை வந்து நான் குறைச்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், பட் ஆனால் நான் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகவும் இருக்கலாம், அதுக்காக நான் மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை வந்து குறைச்சிக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இது வந்து அன்லாக் சினாரியோவில் அந்த ப்ராக்கெட் வந்து என்னவா இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் அசியூமிங் தட் இஃப் இட்ஸ் ஓப்பன் மேக்ஸ் ஓப்பன் சீன் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இஃப் இட்ஸ் க்ளோஸ்ட் மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இஃப் இட்ஸ் க்ளோஸ்ட் இல்லை, கன்சிடரிங் அசியூமிங் தட் இட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்றதுனால நான் மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை குறைச்சிக்கிறேன். ஏன் இதை ஓப்பன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு க்ளோஸ்டை வந்து குறைக்கணும்? we can do other way around also. மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேக்ஸ் ஓப்பன் சீனை வந்து குறைச்சிக்கலாம். அது ஏன் நான் நம்ம ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து நான் பார்க்குறேன், மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து சேஃபாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒன்று லாக் ஆகிருக்கு, நான் எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது சொல்லும். ஒரு வேல ஓகே அது லாக் ஆகிருக்கு, நான் எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது சொல்லும். ஒருவேளை லெட்ஸே இது எல்லாமே லாக். ஓகேவா? லெட்ஸே இது இப்படி இருக்கு, இது வந்து 0. ஐ மீன் இது வந்து மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும், இது டிக்ரீஸ் பண்ணிக்கும், இதுவும் திரும்ப டிக்ரீஸ் பண்ணும். டிக்ரீஸ் பண்ணால் மேக்ஸ் ஓப்பன் சீன் வில் கோ டு நெகட்டிவ். கரெக்டா? நெகட்டிவ்க்கு போகலாமா? நெகட்டிவ்க்கு போவே கூடாது. நெகட்டிவ்க்கு போச்சு அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒரு ஓப்பன் இருந்திருக்கணும், எனக்கு ஓப்பனிங்கே இல்லை, அதனால மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து நெகட்டிவ்க்கு போயிருக்கு. ஸோ மேக்ஸ் ஓப்பன் சீன் ஷுட் நெவர் கோ டு நெகட்டிவ். ஓகே, அதனால தான் இங்கே நான் சேஃபர் சைடுக்கு மேக்ஸ் ஓப்பன் சீனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இட் கேன் பி க்ளோஸ்ட் பட் ஐ எம் அசியூமிங் இட் கேன் ஆல்சோ பி ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மேக்ஸ் ஓப்பன் சீன் should never go to 0. If it's going to 0, I'll reduce it. I'll return false directly. Okay, assuming that it is closed, நான் மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை வந்து மினிமம் க்ளோஸ்டு ரிக்வயர்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட் 0க்கு கீழே போகலாம் ஈஸியாக, ஏன்னா நான் இங்கே சும்மாவே டிக்ரீஸ் பண்ணுறேன், இங்கேயும் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, மினிமம் க்ளோஸின் சும்மாவே 0க்கு போகலாம், போச்சு அப்படின்னாலே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஐ வில் டெல் மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட் இஸ் 0. ஓகே, அப்படின்னா என்ன? எனக்கு நிறைய சர்ப்ளஸ் க்ளோசிங் இருக்கு ஆல்ரெடி, மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட் எனக்கு ஆல்ரெடி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஓப்பன் சீன் அன்லாக் கேஸில் வந்து மேக்ஸ் ஓப்பன் சீன் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது அதர்வே அரௌண்டும் பண்ணலாம். மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேக்ஸ் ஓப்பன் சீனை வந்து டிக்ரீஸ் பண்ணாலும் இங்கே வரும்போது மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட் லெஸ் தேன் 0 போச்சு அப்படின்னா ஐ ரிட்டர்ன் ஃபால்ஸ். அண்ட் மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து லெஸ் தேன் 0 போச்சுன்னா அது 0க்கு ரீசெட் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த டே நான் இதை விட்டு வெளில வரும்போது ஐ ஷுட் நாட் ஹேவ் எனிபடி இன் மை மேக்ஸ் மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட். ஏன்னா இப்போ எல்லாருமே லாக் ஆயிருந்தாங்க அப்படின்னா மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட் வில் பி பேலன்ஸ்ட். இங்கே வந்து 2 ஆகும், இங்கே அந்த 2 பேரை வந்து குறைச்சி விட்ருவாங்க. பட் மேக்ஸ் ஓப்பன் சீன் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஓகே, பட் இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் நம்பர். மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், விச் மீன்ஸ் நான் பேக்கில் வந்து எத்தனை ஓப்பன் சீனும் பார்த்துருக்கலாம். ஓகே, பட் அது வந்து ஈவன் லென்த்தாக இருக்கும் அண்ட் அன்லாக் கேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டு வந்து எனக்கு எத்தனை க்ளோசிங்ஸ் ரிக்வயர்ட் இன் கேஸ் ஆஃப் அ லாக்டு சினாரியோ அதை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணும். மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்லாக் சினாரியோ, சாரி லாக்டு சினாரியோவில் நான் பார்த்துருக்கேன். லாக்டு சினாரியோவில் எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் நான் பார்த்துருக்கேன், லாக்டு சினாரியோவில் எத்தனை க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன்ஸ். இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கும். எல்ஸ் கண்டிஷன் வந்து அன்லாக்டு சினாரியோவில்
எத்தனை ஓப்பன் நான் பார்த்துருக்கேன், எத்தனை ஓப்பன் ஆர் எத்தனை க்ளோஸ்டை பார்த்துருக்கேன். ஓப்பன் நான் பார்த்துருக்கேன்னு அசியூம் பண்ணேன்னா ஓப்பன் நான் சேஃபர் சைடுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணேன்னா சேஃபர் சைடுக்கு க்ளோஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸை டிக்ரீஸ் பண்ணுறதுனால இட் கேன் கோ டு 0 ஆல்சோ. அதை நான் க்ளோஸாகவும் அசியூம் பண்ணலாம். சி ஒரு ப்ராக்கெட் வந்து ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பனாகவும் இருக்கலாம் அண்ட் லெட்ஸ் சே 1 1 0 0. சரி, இது ரெண்டும் வந்து இப்படியாவே இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராக்கெட் வந்து ஓப்பனாக இருக்குது, பட் நான் அதை க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம் கரெக்டாக, ஏன்னா இது அன்லாக்டாக இருக்குது. அன்லாக்டு சினாரியோவில் நான் ஓப்பனாகவும் அசியூம் பண்ணிக்கலாம், க்ளோஸ்டாகவும் அசியூம் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே இஃப் ஐ அசியூம் திஸ் நான் ஓப்பனாகவே வச்சிருக்கேன் அப்படின்னா மேக்ஸ் ஓப்பன் சீனை வந்து சேஃபர் சைடுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மேபி ஃபியூச்சரில் வந்து 4 க்ளோஸ்டு வரலாம் அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்காக நான் மேக்ஸ் ஓப்பன் சீனை சேஃபர் சைடுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட் இதை நான் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்ட் நான் பாஸில் பார்த்த க்ளோஸை வந்து ஓப்பனை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் ஒருவேளை பாஸ்ட்லேயே நான் ஓப்பனே பார்க்கல அப்படின்னா க்ளோஸை நான் டிக்ரீஸ் பண்ணுறதுனால அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ்க்கு போகலாம். நெகட்டிவ்க்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஈவன் சி எல்லாருமே 0 0 0 0ன்னு இருந்தாங்க அப்படின்னா ஐம் நாட் பாதர்ட் ரைட். இஃப் இட்ஸ் ஈவன் லென்த் டிரெக்டாக ஐ கேன் ரிட்டன் ட்ரூ தட் அது வந்து டிஃபால்ட்டாக பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்ட்டு. ஓகேவா, இங்கே என்ன பிரச்சனைனா லாக் வரும்போது தான் பிரச்சனை. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த மேக்ஸ் ஓப்பன் சீனும் மின் க்ளோஸ் ரிக்வயர்டும் நான் யூஸ் பண்ணுறேன். மின் க்ளோஸ் ரிக்வயர்ட் கேன் கோ டு லெஸ் தேன் 0 போச்சு அப்படின்னா நான் 0க்கு ரீசெட் பண்ணிடுவேன். ஒருவேளை மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து 0க்கு கீழே போகக்கூடாது, ஏன்னா அதை டிஃபால்ட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கி தான் வரேன். ஒருவேளை லாக்டு சினாரியோவில் அது 0க்கு கீழே போச்சு அப்படின்னா அப்போ நான் அதை வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, விச் மீன்ஸ் ஐ ஹவ் நாட் சீன் எனி அன்லாக்டு ஓப்பன் ஆர் க்ளோஸ். அன்லாக் ப்ராக்கெட்டே நான் பார்க்கல, எல்லாமே லாக்டு ப்ராக்கெட்டாக பார்த்துருக்கேன். விச் குட் நாட் பேலன்ஸ் அவுட் த ப்ரீவியஸ் நான் பாஸ்டில் பார்த்த ப்ராக்கெட்ஸ் எதுவுமே. தெளிவாக எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு. இப்போ இந்த கேஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸ் ஓப்பன் சீன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸ் ஓப்பன் சீன் இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸ் ஓப்பன் சீன் டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இங்கே டிக்ரீஸ் ஆகுது திரும்ப. விச் மீன்ஸ் இட் வில் கோ டு நெகட்டிவ். ஒரு வேளை நான் இங்கே வந்து 0 இருக்குது, இது வந்து அன்லாக்டாக இருக்குது அப்படின்னா கூட நான் இங்கே வரும்போது மேக்ஸ் ஓப்பன் சீன் இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸ் ஓப்பன் சீன் இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸ் ஓப்பன் சீன் டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகி 0க்கு கீழே போகும். விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட்டை வந்து நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த எந்த ப்ராக்கெட்டுமே வந்து பத்தாது. ஓகே, இட் குட் பி லாக்ட் ஆர் அன்லாக்ட், என்ன வேணா இருக்கலாம், பட் ப்ரீவியஸாக பார்த்த எந்த ப்ராக்கெட்டும் எனக்கு பத்தலை. அதனால் ஐ குட் நாட் காம்பன்சேட் திஸ் ப்ராக்கெட்ஸ் ஃபுல் ரிக்வயர்மெண்ட், ஐ குட் நாட் ஃபுல்ஃபில் திஸ் ப்ராக்கெட்ஸ் ரிக்வயர்மெண்ட். அதனால் ஐ வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ். ஓகேவா, ஒருவேளை மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டு வந்து எனக்கு 0க்கு கீழே போகுது, ஏன்னா இங்கே வந்து 0க்கு கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் அதை வந்து க்ளோஸ்ன்னு அசியூம் பண்ணுறதுனால. அதனால் இது வந்து நான் 0க்கு ரீசெட் பண்ணிப்பேன். ஓகே, எனக்கு ரிக்வயர்டு வந்து லாக் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது ரிக்வயர்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது வந்து எனக்கு கிரேட்டர் தேன் 0வாக போயிடக்கூடாது. வெளில வரும்போது வெளில வந்துமே எனக்கு இன்னும் க்ளோஸ் ப்ராக்கெட் ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு இந்த லாக் கேட்டுது அப்படின்னா ஐ ஹாவ் நோ ஒன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து சொல்லக்கூடாது தட் ஐ ஹாவ் நோ ஒன் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டு வந்து 0 இருக்குது அப்படின்னா யூல் ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைனா யூல் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா, மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டு ஒரு வேளை 1 இருந்தது அப்படின்னா விச் மீன்ஸ் தட் எனக்கு இன்னும் ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் ரிக்வயர்டு. ஏதோ ஒரு லாக் பார்த்துருக்கேன், நான் ஏதோ ஒரு லாக் பார்த்துருக்கேன், லாக் க்ளோஸ் பார்த்துருக்கேன், விச் இன்க்ரீஸ் மை மினிமம் க்ளோஸ் ரிக்வயர்டு. ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிக் ஆஃப் என்னா pretty, I will not say simple, but கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான், சால்வபிள். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1.
ஓகே, எந்த டைம் வந்து ஒன் டைம் பாஸ் தான். ஸ்பேஸ் மட்டும் பிக் ஆஃப் 1. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புரிஞ்சிருந்ததுன்னா டூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு புது ப்ராப்ளமோட பார்க்கலாம். பாய்.